வருகிறேன், நான் வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல? நான் வருகிறேன் அப்படின்னா ஐ கம் அப்படின்னு சொன்னா போதும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்ல இருக்கு அந்த ஆக்ஷன் வந்து அப்படின்னா ஐ ஆம் கமிங் அப்படின்னு சொல்லணும். இதை நம்ம வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லணும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது வந்து ப்ராசஸ்ல இருக்கு, இன்னும் முடியல அப்படின்னா நம்ம அதை பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். அது இந்த பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்கணும், அப்பதான் அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா, கண்டினியூஸ்னாலே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுடணும், வேர்பு கூட கண்டிப்பா ஐஎன்ஜி இருக்கும். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே வேர்பு கூட ஐஎன்ஜி இருக்கும். அதுல ஐ கூட அதுக்கு முன்னால ஒரு பி ஃபார்ம் இருக்கும். அது என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன பி ஃபார்ம் அப்படின்னா, சிங்குலர் சப்ஜெக்டா இருந்ததுன்னா அது இஸ் பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி, ப்ளூரலா இருந்தா ஆர் பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி. ஐ அப்படிங்கிற ப்ரொனவுனுக்கு ஐக்கு வந்து ஆம் பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி. நான் செய்து கொண்டு இருக்கிறேன், ஐ ஆம் டூயிங் அப்படின்னு சொல்லணும். யூ வி தே இந்த மூணுமே ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் இல்லையா, இந்த மூணுமே ஆர் பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி போடணும். தே ஆர் கமிங், we are going அப்படிங்கிற மாதிரி ப்ளூரலுக்கு ஆர் பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி. சிங்குலர் சப்ஜெக்ட் ஆன he she it இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கும் is பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி. she is dancing அவள் ஆடிக்கொண்டு இருக்கிறாள். he is drawing அவன் வரைந்து கொண்டு இருக்கிறான். அந்த கொண்டு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, அதுதான் அந்த பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி. அப்போ கண்டினியூஸ் டென்ஸ்னால என்ன இருக்கும் அப்படின்னா வேர்பு கூட ஐஎன்ஜி இருக்கும். ஃபார்மேட் இதுதான். சிங்குலர் சப்ஜெக்டா இருக்குன்னா இஸ் பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி, ப்ளூரல் சப்ஜெக்டா இருக்குன்னா ஆர் பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி. ஓகே, ஒன்ஸ் அகைன் இங்க இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது ப்ராசஸ்ல இருக்கு, இட் இஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட், அது இன்னும் முடியல அப்படின்னா நம்ம அதை பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். அது இந்த மூமெண்ட்ல நடக்கிற ஆக்ஷனா இருந்தா மட்டும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒர்க், இப்போ ஒரு புக்கு நீங்க ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்ரிடே நைட்டு 2 pages ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, புக்கு வந்து முடிச்சிட்டீங்களா, ரீட் பண்ணி முடிச்சிட்டீங்களா அப்படின்னா, நீங்க அந்த மொமெண்ட்ல ரீட் பண்ணல, ஆனால் டெய்லி அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கிறது. அதனால நீங்க ஐ எம் ரீடிங், ஐ ஹவ் நாட் எட் கம்ப்ளீட்டட், நான் இன்னும் முடிக்கல, நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? ஐ எம் ரீடிங் அப்படின்னு சொல்லணும். நீங்க ஆனா அந்த மொமெண்ட்ல ரீட் பண்ணீங்கன்னு அர்த்தம் கிடையாது, அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குங்கிறது தான் அர்த்தம் அதுல. அப்போ ஒரு ஒர்க் ஸ்டார்ட் ஆகி அது இன்னும் முடியாம ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னா நம்ம எதுல சொல்லணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும்.